ஹலோ மக்களே, என்னப்பா சாட்டர்டே எபிசோட் எப்படி போச்சு? நான் ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் லேட்டாக தான் போடுறேன் காய்ஸ். என் வியூஸ் மெதுவாக தான் போகுது. அதுக்கு எதுக்கு நான் அவசரமாக போடணும்? என்னால் எனக்கு வந்து நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது எது முக்கியம்னு தோணுதோ அதை போட்டுறேன். சாட்டர்டே சண்டே எபிசோட் தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வியூஸும் பேசியிருப்பாங்க. பெருசாக எனக்கு வியூஸும் போகிறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எப்போ முடியுதோ அப்போ வீடியோஸ் போடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சாட்டர்டே எபிசோடு பற்றி சாட்டர்டே சண்டே ஓவராலாக போட்டுட்டேன். திருப்பி பார்வை திட்டினா தான் வியூஸ் போகும் அப்படின்னா எனக்கு திட்டுறதுக்குலாம் இஷ்டம் இல்லை. அந்த பொண்ணுக்கு இப்போ லைவில் கூட அநியாயமாக எல்லாம் டார்கெட் தான் பண்ணிருக்காங்க. டார்கெட் பண்ணுறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டாஸ்க்காக சொன்னோம் இல்லை பர்சனலாக சொல்லலைன்னா யார் மனசுக்குள்ளே யாரும் பூந்து பார்க்க முடியாது. அது பர்சனலாக சொல்கிறாங்களா, டார்கெட் பண்ணி சொல்கிறாங்களா, என்ன இன்டென்ஷனில் பண்ணுறாங்கன்னு. ஆனால் திருப்பி ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும்போது தான் தெரியும், இல்லையே இது திரும்ப நடந்துகிட்ருக்கே, அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற லாஜிக்குள்ளே வச்சு பார்த்தாலே இது கிளியர் கட்டாக தெரியும் அந்த பொண்ணு தான் டார்கெட்னு. இப்பயும் கனி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அது 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 ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மெச்சூர் பர்சனாகவே நடந்துக்கலாம். அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷியாகவே நடந்துக்கலாம். ஒரு பர்சனல் ரிவெஞ்சை உள்ளே வச்சு அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுறது, அதுக்கு எல்லாரும் கும்மால் அடிக்கிறது, எல்லா அல்லக்கைங்களும் சேர்ந்து வந்துட்டு 18 பேரும் 17 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறதுன்றது இவங்க வீரமாக. அதில் ஆம்பளைங்க 10 பேர் பொம்பளைங்க 4 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் எல்லாம் கும்பல் சேர்ந்து தான்டா கும்மால் அடிச்சு அந்த பொண்ணை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு எல்லாருக்கும் ஒரு சரியாக ஒரு கொடுக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ரிபல் மோடுக்கு தான் போகுங்க. இப்படி பண்ணால் எல்லாருமே தாங்க பண்ணுவாங்க. மற்றவங்கலாம் சொன்னால் டாஸ்க்கு செய்ய மாட்டாங்களா? மற்றவங்க கிட்டே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. கனிக்கிட்ட வந்து ஒரு 10 மீன் பேரை சொல்லு, இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுக்கும், இந்த விஷயத்தை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்று வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அந்த டிஃப்ரென்ஸ் அந்த பொண்ணுக்கு நல்லா புரியுதுன்னா, அதை டார்கெட் தான் அந்த பொண்ணு புத்திக்கு உரைக்குதுன்னா, அப்போ அந்த பொண்ணு அதுக்கு ரிபல் தான் எடுக்கும். ஸோ இதை பண்ணால் இவன் ரிபல் எடுப்பா, அப்போ ரிபல் எடுத்தால் வந்து இவன் நெகட்டிவாக ஆவா அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் தான் பொறுமையாக இருக்க முடியும். அதுக்கு மேலெலாம் வந்து அஃபண்ட் ஆகாமலாம் இருக்க முடியாது. எல்லாருக்குமே அது இருக்கும் தான். அப்படின்னும் போது கேமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது இருக்குது. அது கேமுன்னு சொல்கிற பேரில் அந்த பொண்ணு மேலே பர்சனல் வெஞ்சிட்டு வன்மத்தை கொட்டுறீங்க, விஷத்தை கொட்டுறீங்க. எல்லா விஷத்தையும் அந்த பொண்ணு தாங்கிக்கிட்டு திருப்பி வந்து நிற்கிறதே பெரிய விஷயந்தான் அந்த ஷோவில். அப்படின்னும் போது இப்போ கூட அந்த கேமை நான் ஆடு வேண்டான்னு அந்த சொல்லுதே தவிர இவங்கள மாதிரி ஒருத்தவங்க பின்னாடி அந்த பொண்ணு ஒழிஞ்சிக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு யாருக்காவது நான் நியூட்ரலாக பேசணும்னு எடுத்தால் கூட எனக்கு அந்த பொண்ணுக்கான நியூட்ரல் விஷயம் தான் முன்னாடி வந்து நிற்கிது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணு அடிக்கும்போது அந்த பொண்ணுக்கான நியாயம் இருந்தால் அதுதானே நியூட்ரலாக இருக்க முடியும். இல்லை இந்த சைடு தப்பு இருக்குது அந்த சைடு தப்பு இருக்குன்னு சொன்னால் தானே அது நியூட்ரலாக இருக்க முடியும். ஒரே சைடு மட்டும் தப்பு இருக்குன்னு சொன்னால் எப்படி அது நியூட்ரலாக இருக்க முடியும்னா என்னோட ஒப்பீனியனில் என் புத்தி கெட்டின வரைக்கும் இது இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் ஹோஸ்ட் சரியாகவே பண்ணல அப்படின்னும் போது ஏன் பார்வை நிற்க வச்சு குற்றவாளி குண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு சரியாக பண்ண மாதிரியா அப்படின்னும் போது அப்போ கனியக்காவை மட்டும் கேட்டாங்களா அப்படிங்கிறதே எனக்கு கேள்வி. என்ன கேட்டால் 2 நாளுமே ஹோஸ்ட் ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் பண்ணார். என்ன கனியக்காவை அடிக்கலன்றது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லைனா பார்வை இன்னும் கொஞ்சம் அடிக்கணுன்றது உங்கள் பிரச்சனையான்றது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, பார்வை திட்டினதோ கமருதீனை திட்டினதோ கூட மற்ற யாருமே அங்கே திட்டவே இல்லை. எஃப்ஜேவெல்லாம் தடவி விட்ட மாதிரி தடவி விட்டு போனார். கனியக்காவெல்லாம் சும்மா பேருக்கு அவங்க அந்த ஷோவில் இருக்காங்கன்னு எழுப்பி 2 கேள்வி, இவங்களும் இருக்காங்கப்பா ஷோவில், ஓட் போடுங்கப்பா நாளைக்கு நாமினேஷனில் வந்தா அப்படின்னு சொல்கிறதுக்காக கேட்ட மாதிரி தான் இருந்தது. ரம்யாவெல்லாம் ஆளே அட்ரஸே இல்லைம்மா, நீ உன்னை ஒரு கொஸ்டினாக எழுப்பி கேட்டாதாம்மா நீ அட்ரஸ் தெரிவ, நீ நாமினேஷனில் வேறு இருக்கம்மா, ஒரு 4 ஓட்டு வரும்மா அப்படின்னு வந்துட்டு ஓட்டுக்காகவே 4 கண்டஸ்டன்ஸை எழுப்பின மாதிரி இருந்தது. அதில் கெமியும் ஒருத்தங்க, பிரவீனும் ஒருத்தங்க, கனியும் ஒருத்தங்க, கலையெல்லாம் ஒருத்தங்கன்னா அப்போ அடித்து பிடிச்சி அந்த கேம் ஆடிட்டுருக்க அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு விஷயத்துக்கு பாருக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்குமான்னு தெரில. அது தெரியல. அது அந்த ஷோ தான் டிசைட் பண்ணோம். நான் எப்பயுமே பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்புறது என்னென்னா, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை அடிக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டாஸ்கில் பிக் பாஸ் வந்து அந்த பர்சனுக்கான நியாயத்தை எடுத்து வைப்பார். ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு அவங்களுக்கான அந்த ஹைலைட்டான ஒரு சுச்சுவேஷனாக அந்த மூமெண்ட்டையும் கொடுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு சீசன்லையுமே அது ஒரு ஃபீல் ஆகும். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ணா அப்படின்னும் போது இந்த சீசனில் பாருக்கான அந்த மிராக்கல், பாருக்கான அந்த மிஸ்ட்ரி, பாருக்கான அந்த மேஜிக் எப்போ நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ கூட அந்த பொண்ணு லைவில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எப்பயும் போல் அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியும் இல்லை அதுக்கான ஒரு ரெபல் மோடுக்கு போய் தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கூட கமருதீன் சப்போர்ட்டுக்கு நிற்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிறதே தெளிவு இருக்காதுன்னும் போது அவர் சப்போர்ட் எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரில. இந்த வாட்டி கேப்டனான பிரவீன் ஒரு பிளாக் ஷிப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவனும் அந்த ஸ்டாண்டை தான் போயிட்டான். பேருக்கு வந்து நான் நியாயமாக நடந்துக்குவேன்னு சொன்னாலும் வார்த்தைகளில் இருக்கிற விஷயம் உள்ளே வந்து அந்த ஒரு இதில் இல்லை, அந்த ஒரு ஆக்ஷனில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சப்பக்கட்டு தான் கட்டி வச்சுருக்கான் திருப்பி அந்த அலக்கை கும்பலுக்கு. ஓகேங்களா? இப்போ சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கொடுத்தது
அதுதான் அந்த பிட்டர் கார்ட் ஜூஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ஷோ வந்து அதை கொடுத்து, அதாவது எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுக்கறது, திட்டுறது அப்படின்னு கொண்டு போகாமல் அந்த ஒரு ஜூஸ் கொடுக்கறது மூலிமா அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே போய் அது வந்து கொமட்டிட்டு வந்தது. ஒரு சிலருக்கு குடிக்க முடியல, அரோரெல்லாம் தண்ணி குடிச்சு ரம்யாலாம் பண்ணும்போது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னும்போது ஷோவும் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு போன வாரம் அப்படின்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவர் ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த வார்த்தைங்களோட எஃபெக்டை அந்த ஜூஸ் சொல்லுச்சுன்றதுல எந்த ரீசனுமே இல்லை. எல்லா ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்க பெருசாக ஜூஸ் கொடுத்துட்டு கீழ்ச்சிட்டார் ஜூஸ், அந்த ஜூஸ் உள்ளுக்கு போய் பண்ண வேலைக்கு அந்த ஷோ போன வாரம் அப்படி இருந்ததுன்னு சொன்ன விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜக்கில் பெருசாக எடுத்து வந்து அந்த ஜூஸை வச்சு திருப்பி யாராவது பண்ணிங்கன்னா எனக்கான கொஸ்டினை சரியாக ஆன்சர் பண்ணாமையோ இல்லை நியாயமாக இந்த ஷோக்கான ஃபேராக நடந்துக்காமையோ இருந்தால் அவங்களுக்கு இந்த ஜூஸ் திருப்பி கொடுக்கப்படும்னு சொன்ன விஷயங்கள் தான் ரம்யாவை அந்த நாமினேஷன் பாஸ் ஸ்ட்ராட்டஜியை ஒத்துக்க வச்சுது. அவங்களும் பின்னாடி பாருக்கு பின்னாடி முதுகில் குத்துறதா தான் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சது. பாரு அதுக்கு கிளாப் பண்ணாங்க. அவங்களும் அவங்க மனசுக்குள்ள அது, ஏன்னா ரம்யா சுபிக்ஷா ஏமாத்திட்டாங்கன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை நீங்கள் கனி அக்காவை வச்சு சொல்லிட்டீங்க. ஆனால் அது பாருக்கு நடந்த அநியாயமாக நீங்கள் சொல்லலை, கனிக்கு நடந்த ஒரு அநியாயமாக நீங்கள் எடுத்து வச்சிங்க. ஓகே, அப்போது ரம்யா கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, என்ன ஆச்சுன்னா அது வேற கேமராவில் பதிவாச்சு. ரம்யா கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அது பாருக்கு தெரியாது. திருப்பி நம்பி போய் பாரு அங்கே நின்னாங்க. போய் அங்கே லைவ்ல கூட கேட்டாங்க, அப்போ நிஜமாவே நீ கொடுத்துருப்பியா ரம்யா அப்படின்னு கேட்டால், நான் கொடுத்துருப்பேன், நான் நம்பினா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் எது இல்லாமல் கூட பண்ணாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் மேலே எது ப்ராமிஸ் அந்தளவுக்கு அது அப்பட்டமாக போய் சொல்லுது அந்த ரம்யா. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிருக்கேன், அது டபுள் கேம் டபுள் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்பட்டமான விஷயம் அது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி விஜய் சார் எழுப்பி ஏற்கனவே ஷோ வெளியில் நாறுது, நீங்களாம் வந்து இதுக்கேற்ற மாதிரி இன்னுமே வந்துட்டு பூசி மழுப்பாதீங்க, பளிச்சுன்னு சொல்லுங்கள். பிளான் பண்ணிங்க, ஆனால் பிளான் பண்ண மாதிரி கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பிளான் பண்ணிங்க? அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த பாரு பொண்ணுக்கு? விக்ரம் போய் நேரடியாக கேள்வி கேட்டால் அந்த விக்ரமும் அப்படி தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த கியூசி டாஸ்கில் எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து உட்காருங்கன்னு ஸ்ப்ளிட் பண்ணும்போதே நேரடியாக கியூசியை போய் திட்டிடுவாங்க. கியூசி சரியாக நடந்துக்கல, கியூசி அரகண்டாக நடந்துக்கிட்டாங்க, கியூசி பாரபட்சமாக நடந்துக்கிட்டாங்கன்னு திட்டிடுவாங்கன்னு எல்லா ரிவ்யூவர்ஸ் எதிர்பார்த்தாங்க போல இருக்குது, எல்லா ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க போல இருக்குது. அதாவது பாருக்கு எதிராக இருக்கவங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, அழகாக டீம் 3 பிரித்தவங்க அந்தந்த டீமை உட்காருங்கன்னு சொன்னாங்க. இவங்க திவாகர் பக்கத்தில் போய் உட்காந்தாங்க கியூசியாக. அந்த சைடில் வந்து ஜூஸ் விற்றவங்க, அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், அதாவது அந்த பாட்டில் சப்ளைஸ் எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. அப்போது அவங்க வந்து பளிச்சுன்னு சொல்கிறாங்களே கனி, அப்போ வந்து அதில் எல்லாருமே சொன்னது பாருங்கள், ஃபஸ்ட்டு டே ஒழுங்காக போச்சு, செகண்ட் டே போகல அப்படிங்கிறது தான் எல்லாரோட விஷயமாகவும் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கனி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா சொன்னதாகட்டும், பிரவீன் சொன்னதாகட்டும், சுபிக்ஷா சொன்னதாகட்டும், எஃப்ஜே சொன்னதாகட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க ஒரு பிளானோ செகண்ட், ஏன்னா ஃபஸ்ட்டு டே கியூசிக்கு பவர் கொடுக்கல, பிக் பாஸ் அப்கிரேட் பண்ணலை, இது 1 ஹவரில் வரலை. ஃபஸ்ட்டு டே வந்து நார்மலாக போச்சு. செகண்ட் டே அப்கிரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கான விஷயங்களையும் உள்ள ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னது 1 ஹவரில் வரல. வெறும் அப்கிரேட் பண்ணது, இந்த பவர் இருக்குன்னு சொன்னது இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுங்கள், நாமினேஷன் பாஸ்க்காக ப்ளே பண்ணுங்கன்னு அப்பட்டமாக பிக் பாஸ் சொன்னார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அப்கிரேட் பண்ணதை இவங்களால பொறுத்துக்க முடியல. செம்ம காண்டு, செம்ம கடுப்பு. அங்கே இருக்க பொறாமை பிடிச்ச ஜனங்களுக்கு, அந்த அலக்க எங்களுக்கு வந்து அந்த ஜென்மங்களுக்கு செம்ம கடுப்பு. அப்போ அதனால தான் வந்து இந்த கனி மேடம் சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து எப்படியாவது சண்டை போட்டு விற்றுருவார்னா, எஃப்ஜே சண்டை போட்டால் பாரு பயந்துடணும். இல்லை எஃப்ஜே சண்டை போட்டும் பாரு கொடுக்கலனா, பாரு அந்த 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 பொசிஷனில் ஆட்டிடியூட் காட்டுறாங்க, பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, நீங்கள் ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் எப்படியா விற்றுருவாருன்னு நினச்சிங்க, அவர் விற்கலை. சரி, செகண்ட் டே ட்ரை பண்ணலான்றதுக்குள்ளே செகண்ட் டே என்ன ஆயிடுச்சு, அப்கிரேட் ஆயிடுச்சு பொசிஷன். அப்படி தான் ஒரு ஃபஸ்ட் டேவே விற்கல, அப்புறம் செகண்ட் டே கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் கொடுத்தேன்னு அப்பட்டமாக ஒத்துக்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா கிட்டே டீல் பேசின விக்ரமும் தனக்கு காயின் வரலன்னு தெரிஞ்சோ அதை ஒத்துட்டு அதை தோற்று போகிறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்களும் சுபிக்ஷா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணிங்கன்னா ஆமான்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ரம்யாவும் கேட்டால் ரம்யாவும் ஆமாம் எனக்கு கொடுக்குற ஐடியா இல்லை ஆனாலும் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பிரவீன் கேட்டால் பிரவீனோட விஷயங்களும் வந்து ஏன்னா ரம்யா வின் பண்ணால் பிரவீனுக்கு பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து ரம்யாவுக்கும் பாட்டில் சப்ளை பண்ணியிருக்காரு, சுபிக்ஷாக்கும் சப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல விக்ரம் வந்து வேணும்னே தான் ரம்யாவுக்கு சப்ளை பண்ணல, சுபிக்ஷாக்கு தான் சப்ளை பண்ணணும்னு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி ஃப்ரைடேயில் வந்து லைவில் உட்கார வச்சு ரம்யா அவ்வளோ கதை பேசுகிறாங்க விக்ரம் கிட்ட. இப்போ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா ரம்யா இப்போ எல்லாரையுமே அந்த வீட்டில் அவாய்ட் பண்ணுறாங்க. சபரிக்கிட்டேயும் பெருசாக பேசுறதில்ல, விக்ரம் கிட்டேயும் பெருசாக பேசுறதில்ல, கமருதீன் கிட்டேயும் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க இல்லையா, கிரியேட் பண்ணி அது மூலமாக தன்னை வந்து சர்வை பண்ணிக்கணும் அந்த வீட்டில் நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கேம் தான் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க பெருசாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் யாருமே இனிமேல் நம்ப போகிறதில்ல, யாருமே நம்ப போகிறதில்லன்றது உண்மைதான். அப்போ அதுக்கு நீ கேம் ஆடணும்ல, நம்ப போகிறதில்லன்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருந்தா எப்படிமா? அப்படி பார்த்தா அந்த பாரு பொண்ணை கூட தான் யாருமே நம்பலை. அந்த பாரு பொண்ணு என்ன விக்டிம் பிளேவாக பண்ணிட்டுருக்கு, அது ஸ்ட்ராங்காக அடிச்சு ஆடுதில்ல, நீ நம்ம ஆடுற அப்படின்னு கேட்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அரோரா விஷயங்களையும் வந்து அரோரா திட்டினதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது
இந்த இடத்துல துஷார் எழுப்பி கேள்வி கேட்கும்போது அவனும் டபுள் கேம் ஆனதை அவனும் ஒத்துக்கிறான். அப்போ அதுக்கு சிரிச்சதுக்கு தான் அந்த 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்னு சொன்ன இடத்துல தான் வந்து கமருதீன் திட்டு வாங்கினாரு அப்படின்னு சொல்லும்போது, கமருதீன் சிரிச்சது மட்டும் உங்களுக்கு தப்பா இருக்கே. அதே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணை ட்ரிகர் பண்ணும்போது எல்லாருமே அந்த மாதிரி பேசுறாங்க செய்றாங்கன்னா, அதையே நீங்க கொஸ்டின் பண்ணல அப்படின்னும்போது, இந்த இடத்துல எவ்வளோ அப்பட்டமா ஒரு பொண்ணை ட்ரிகர் பண்றது டீமுக்கும் தெரியுது, எல்லாமே தெரியுதுன்னும்போது, திருப்பி வீக்கெண்ட்லயே அந்த பொண்ணு திட்டு வாங்கணும்னு நினைக்கிறது என்ன மாரி மனிதாபிமானம்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி அந்த பொண்ணு அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு அதுக்காக போராடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் வீக்கெண்ட்ல திருப்பி திட்டு வாங்கணும் அப்படின்னும்போது, நீங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல வன்மமா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே தான் இங்க பிரச்சனையேன்னும்போது, ஏன்னா செகண்ட் டே அப்கிரேட் ஆனத இவங்களால ஏத்துக்கவே முடியல. 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் குடிக்கிறது மறுபடியும் யார் குடிக்கணும் அது முதல் நாள் வந்து அந்த ஜக்கு ஃபுல்லா ஜூஸ் வைக்கும்போது அது வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆட்டம். நான் வேணா கொஞ்சம் குடிக்கட்டுமா சார்னா, நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கே உறுத்துதா சார்? திட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி குடிக்கிறீங்களான்ற மாரி தான் இருந்தது. இதோ இப்போ திருப்பியுமே அந்த பர்சனல் ஈகோக்காக அந்த பொண்ணை சாரி கேட்க வைக்கணும்னு கனி அக்கா ஒரு பிளான். அது கனி அக்காவா? அது அது ஒரு இது ஊர்க்கிழவி அது. அது கனி. இது சரியான கன்னிங்கு குள்ளநரி கூட இல்ல. சரியான விஷம். நான் சொல்லிட்டேன் இந்த சீசனோட விஷ பாட்டிலே அதுதான். இப்போ அதுவும் எஃப்ஜேவும் சேர்ந்து வந்து அந்த சூப்பர் டீலக்ஸில இருக்க எஃப்ஜே, சபரி, கனி திருப்பி இந்த முக்கூட்டணி வந்துருச்சு. இதுக்கு வந்து தூது போனது, வால் பிடிச்சது வந்து இந்த பிரவீன். அப்புறம் அங்கே போனோடனே பவரை பிடிச்சிட்டு அந்த கனி மேடம் வந்து திருப்பி துணியை பண்ணுன்னு. இதே துணியை போன வாரம் எடுக்க சொல்லும்போது இந்த வியானா பொண்ணு எடுத்து அந்த ட்ராயர்லேருந்து எடுத்து வெளில வைங்க, நான் அப்படியே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது பர்சனல் ஸ்டஃப் நான் தொடமாட்டேன், வேணா எடுத்து வெளில வைங்க அப்படின்னு சொல்லிச்சு எஃப்ஜே சொல்லும்போது. இப்போ அதே வேலையை தான் திருப்பி கனியை செய்ய கனி வந்து பார்வை குட்டியே உங்களுக்கு வேற இப்போ பிக் பாஸ் வீட்டில் மிச்சம் அத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் அந்த பொண்ணையே அடிக்கிறீங்கன்றது தான் என் கேள்வியாக இருக்குது. அந்த கனி கூட எனக்கு பலாருன்னு அரையணும் தான் தோணுது. கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு வயசு எப்படி 40க்கு மேலே இருக்கும். எவ்வளோ மெச்சூர்டானது. அதனால தானே எல்லாம் அக்கான்னு சொல்கிறாங்க, அம்மான்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த இந்த பொண்ணு போய் டார்கெட் பண்ணி உங்கள் கேமை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே, கேவலமால உங்களுக்கு. திருப்பி அந்த பொண்ணை சாரி அதே அந்த சாதத்தில் சால்ட் போட்டதுக்கு சாரி கேட்க சொன்னால் உள்ளே போய் எஃப்ஜே கிட்டேயோ சபரி கிட்டேயோ திருட்டுத்தனமாக சொல்லுது. நம்ம சாரி கேட்காம இருக்க என்ன வேணால் பண்ணலாம். எஃப்ஜேவையும் சாரி கேட்க வைக்கல. நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டதுக்கும் சாரி கேட்க வைக்கல. ஆனால் ஹோஸ்ட் முன்னாடி மட்டும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பம்மிட்டு நிற்கிறது. அவங்க பம்மிட்டு நிற்கும்போது தெரில இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது இப்படி அப்படின்னு உருட்டுறது. இந்தம்மா அந்த வீட்டிலேயே இருப்பாங்களா, பாமா இவங்களே வைப்பாங்களாமா, இவங்களே எடுப்பாங்களாமா, இவங்களே எஃப்ஜே தாலாட்டு பாடுவாங்களாமா, ஊட்டி வளர்ப்பாங்களாமா எஃப்ஜே ஆதிரை லவ்வை. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே தூங்கினா ஆனால் இவங்களுக்கு தெரியாதாம்மா, எஃப்ஜே மார்க் பண்ணால் இவங்களுக்கு தெரியாதாம்மா, இவங்களுக்கு பின்னாடி நடக்கிறது தப்புனாலும் இவங்களுக்கு தெரியாதாம்மா. ஏன்னா கண்ணு எப்போ பாரு மேலேயே இருக்கே, மற்ற கண்ணை தூக்கி எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியலையே, அதனால தெரிய மாட்டேது மேடம்க்கு. இப்பயுமே அந்த பொண்ணை தான் டார்கெட் பண்ணி அந்த துணி எடுத்து போகணும் செய்யணும் போது அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் டோர் டெலிவரி தானே சொன்னீங்கன்னு கீழே வச்சிச்சு. இதில் வந்து கையில் எடுத்து வந்து இந்த அம்மா கொடுக்கலையா, ஏமா இது பர்சனல் வீடு இல்லை தானே, அப்புறம் கையில் எடுத்து வந்து ஏன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. சொன்னீங்க செஞ்சாங்க, இல்லை அவங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை செய்யலன்னு சொல்கிறாங்க. அவங்களும் கேமாட தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு அடிமை வேலை சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லி அடிமை வேலை செய்யறதுக்கு அவங்க வரல. இதே நீங்கள் உங்கள் ஒரு ஈகோ ஹிட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் பர்சனல் ஈகோவை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு அடிச்சிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் லைவ் பார்க்க கோவம் தான் வருது. ஸோ இது வந்து சாட்டர்டே எபிசோடாச்சா, சாட்டர்டே எபிசோடில் வந்து அதுக்கப்புறம் யார் தைரியசாலின்னு கேட்குற இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். மற்றலாம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன், எல்லா வீடியோஸ்லையுமே நான் பேசிட்டேன். அந்த யார் விமன் சேஃப்டி பற்றி பேசினதையும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டேன். அதுக்கப்புறம் வினோத்தும் திவாகரும் இருந்த பிரச்சனையில் அது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அதுலேயும் வந்து விக்ரம் வந்து திவாகருக்கு தான் ஸ்டாண்ட் எடுத்தார். மொத்த கும்பலும் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. தனித்தனியாக பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லக்கைங்களாக மாறிடுச்சு அவ்வளோதான். அது ஒன்றுத்துக்காகவே அந்த பொண்ணுக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு இருக்கு. எல்லா அல்லக்கைங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்ணுறீங்கன்னா, அசிங்கமாக அக்லியே ஒரு டர்ட்டி கேம் எடுக்கிறீங்கன்னா, அதுக்காக அந்த பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு. என் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு தெரில. ஆனால் ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தால் இப்படி அடிப்பீங்களான்னு சொசைட்டியோட ரெப்ளிகாவாக இருந்து பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக, அவ்வளோ காண்டா, அவ்வளோ கோவம் வருது. இதே அந்த இடத்துல அசீம் மாதிரி ஒரு பிளேயர், முத்து மாதிரி ஒரு பிளேயர், இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணுங்கிறதுனால அடிக்கணும். ஒரு பொண்ணு தான் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நியாயமா பார்த்தா அந்த வீட்டில் அந்த கனி அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். கெமி அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த காமனர்னு சொல்கிற அந்த சுபிக்ஷாவும் ரம்யாவும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்கள்லாம் குரூப்பிசம் சேர்ந்து ஒரு பொண்ணு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தர் வினோத்தோ கமருதினோ ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல அது கூட அந்த ஆளுக்கும் சரியாக பேச தெரியல. கமருதீனுக்கும் வினோத்தோ இன்னைக்கு பம்பிக்கிட்டார், அவரும் இந்த இதுக்கும் வரல. அப்போ அந்த திவாகரம் அந்த ஆள் சுயநலத்துக்கு அந்த ஆள் இந்த பொண்ணை நல்லா வந்து 3 வாரம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு நான் அக்கா தங்கச்சி போல் வச்சுக்கிறேன், தங்கச்சி போல் வந்துட்டு பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் முதுகுல குத்து போகிறான் நாமினேஷனில் அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி தான் ஒரு பொண்ணை வச்சு இப்படி பண்ணுவீங்களோ அப்படிங்க. என்னதான் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கும்ல, அவங்களுக்கும் வலிக்கல. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அந்த பொண்ணுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ, அதனால அது ஒரு உருப்படாத விஷயம். வினோத்துது அந்த திவாகர்து. திவாகர வெளில அனுப்பிச்சிரணும் என்ன கேட்டா. அது உள்ள வச்சிருக்கிறதோ டீம் அது எதுக்கு வச்சிருக்காங்களோ தெர்ல. அ ஆச்சுங்களா? இப்போ வந்து அந்த தைரியசாலி இதுலயுமே ஃபர்ஸ்ட் யார் சொன்னார்? வினோத் வந்து கமருதீன சொன்னாரு. எப்படி சொன்னார்ன்னா, ஓகே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, போல்டா வராரு அப்படின்னு. ஆனா இவரு எந்த இதுல கேட்டாருன்னு தெரியலையே விஜேஸ். தைரியசாலின்னு நீங்க வந்து வீம்புக்கு கெத்து காட்டுறவங்கள தைரியசாலின்னு சொல்றீங்களா? நிஜமாவே டாஸ்க் பார்ட்டிசிபேஷன்ல சொல்றீங்களான்றது அவர் மைண்டுக்கு தான் தெரியும். அவர் என்னவா கேட்டாருன்னு. வினோத் வந்து கமருதீன் சப்போர்ட் பண்ற இடத்துல அது சொல்ட்டாரு. விக்ரம் பார்த்தீங்களா, அந்த குயிசி டாஸ்க்குக்கு ஓட முடியாதுன்னு சொல்ற இடத்துல முதல்ல வர வேண்டியது விக்ரம் தான். ஆக்சுவலா பாடி ஷேமிங் நான் பண்ணக்கூடாது தான் ஆப்வியஸா. ஆனா ஓட முடியாதுன்னு சொல்ற இடத்துல நீங்க பிசிக்கலாவும், ரியாலிட்டியாவும், லாஜிக்கலாலும் பார்த்தீங்கன்னா, அதுதானே நீங்க சொல்லியிருக்கணும். திவாகர் எப்படி நீங்க ஓட முடியாது சொன்னீங்களோ, அதே இடத்துல தான் நீங்க விக்ரமையும் சொல்லியிருக்கணும் ஓட முடியாதுன்னு. ஆனா என்னால முடியும்னு அங்க போயிட்டு நின்னுட்டு, பாட்டில ஓட முடியாது, செய்ய முடியாது. அது அப்படியே படுத்துக்கிட்டேன் அந்த பாட்டில் மேல. அந்த படுத்துக்கிட்டு அந்த பாட்டில் யாரோ எடுக்க வந்தா அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் வந்து அந்த துஷார் கிட்ட டீல் பேசினேன்னு சொன்னது தெரிஞ்சதுல்ல. அப்போ ஓட முடியாத நீங்க அந்த டாஸ்க்குக்கு ஒத்துருக்கீங்கன்னா, அது உங்க சௌகரியம். ஆனா நல்லா ஓடக்கூடிய பொண்ண, நீங்க ஓட முடியாதுன்னு சொல்லி குறை சொல்றது மட்டுமே காரணம்னு சொல்லி வைக்கும்போது, அது உங்களுக்கு கேவலமா தெர்ல? அதுதான் நீங்க அந்த பொண்ணுக்கு பண்ற ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல நியூட்ரலா இருக்கிற விஷயமான்னு ஒண்ணு வருது. இதுல கமருதீன கடிச்சு வேற வச்சாப்லயாம் விக்ரம். சோஷியல் அனிமல் எல்லாம் உள்ள இருக்குது. என்னத்த பண்றது? அப்போ வந்து கடிச்சும் வச்சுட்டு, அதுலயும் வந்து அந்த அந்த கடியும் கமருதீன் வாங்கிக்கிட்டு தான் அந்த பாட்டில் எடுத்திருக்காரு வினோத்துக்காக. அதனால வினோத்துக்கு அதனால கமருக்கும் வந்துட்டு அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஓகேங்களா? அப்புறம் அரோரா, பாரு நான் சொன்ன மாரி அந்த ட்ரையாங்கிள் லவ் போது. கமருதீன்கிட்டயும் பாய் ஃப்ரெண்ட் வேணுமா, அந்த அம்மாக்கு துஷாரும் பாய் ஃப்ரெண்டா வேணுமா, அதனால வந்து பாரு கிட்ட பழகும்போது அந்த அம்மாக்கு பொசசிவ் ஆயிடுதாம். அதனால எப்ப பாரு கமருதீனையும், பாருவையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். அது என்ன சொல்றது? அது கேவலமான காரணம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கெமிய சொன்னாப்ல. அது வந்து அந்த கேஸ் லைட்டர் சண்டை எடுத்துட்டு வந்து இவரு இங்க ஜாயின் பண்றாரு. அப்போ இருந்தாலும் அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா எடுத்துச்சு தைரியமா. "டேய் நீங்க போட்டதெல்லாம் ஒரு சண்டை. அது ஒரு கன்டென்ட். அதுக்கு ஒரு சாரி வேற நீங்க கேட்டுருக்கணும் நியாயமா. உங்களுக்குள்ளேயே முட்டிக்கிறதுக்கு. அது சாரிய கேட்டா உங்க அப்பட்டமா ஆயிரும். உங்க குட்டு வெளிப்பட்டுரும்னு சாரிய கேட்காம பூசி மழுப்புனதுக்கு, இப்ப அந்த பொண்ணுக்கு தாஜா விக்கிறியா இங்க வந்து?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்புறம் ஆதிரே, எஃப்ஜே அது நம்மளுக்கு தெரியும். அந்த பொண்ணே வெளில போயிடுச்சு. அது பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் சபரி வந்து திவாகர். ஸோ நீங்க பாருக்கு அந்த அப்ரிசியேஷனா கூட அந்த பாருக்கு அத குடுத்துறக்கூடாது. வஞ்ச புகழ்ச்சியா கூட அந்த பொண்ணுக்கு அத குடுத்துறக்கூடாதுன்றதுக்காக திவாகர் நல்லா தைரியமா ஆனாரு. அந்த ஆள் தைரியமா ஆனாரா? ஜொல்லு விட்டுனே ஆனாரு. அ, அ. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன் வந்துட்டு வந்து திவாகர். அதான் பாரு ஒரு வார்த்தை கூட நல்லா பண்ணா. அரோரா சொல்ட்டாங்களேன்ப்பான்னு சொன்னா, அரோரா வந்து வஞ்ச புகழ்ச்சியா தான் சொன்னாங்க. புடிக்காம தான் சொன்னாங்க. அவங்க ஆட்டிட்யூட தான் சொன்னாங்க. அப்ப பிரவீனும் திவாகர சொன்னது வந்து பாருவ உசுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த இடத்துல எப்போ பிரவீன் திவாகர சொன்னாரோ, அப்பயே எனக்கு அந்த ஆள் மேல ஒரு டவுட் வந்தது. அவனும் பிளாக் ஷிப் தானோன்னு. ஆனா 1% நம்பிக்கை இருந்தது. 50-50யா இருந்த மாரி இருந்ததுன்னு, இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆள் ஒரு பிளாக் ஷிப் தான். அந்த ஆளும் சரி கிடையாது. அவ்வளோதான். மொத்த கும்பலும் ஒண்ணு தான். எல்லாம் ஆட்டு மந்தைங்க தான். அவ்வளோதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. அதுக்கப்புறம் இதில பிளாக் ஷீப் என்ன, குள்ள நரின்னா எல்லாம். எல்லாமே வந்துட்டு அல்லக்கைங்க தான். கனி வந்து பாரு. அந்த அம்மா வந்துட்டு பாரு மேல தான் ஷோ போதுன்னு தெரிஞ்சு உஷாராயிட்டாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாருவ சொல்லலைன்னா தப்பாயிருமேன்றதுக்காக பாரு சொல்லணும். ஆனா வஞ்ச புகழ்ச்சியா சொல்லணுன்ற மாரி தைரியமா பண்ணாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் துஷார், திவாகர் இதுங்க வந்து இதுதான். திவாகர சொன்னதா திவாகருக்கு வந்து ஒண்ணு ஜால்ரா பொண்ணு திவாகர சொல்லிச்சுங்க. இல்லன்னா பாரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு திவாகர சொல்லிச்சுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணோட ஒண்ணு அல்லக்கைங்க சேர்ந்து சொல்லிச்சுங்க. அப்புறம் திவாகர் வந்து திருப்பி வந்து கனிய சொன்னாரு. ஓகேங்களா? கனிக்கோடது அல்லக்கைங்களா இந்த இதுவும் தான் சேர்ந்துருச்சு. என்னது திவாகரும் கலையும் தான் சேர்ந்துருச்சு. ரம்யா வந்து எஃப்ஜேவ சொன்னது. அப்புறம் கலை வந்துட்டு அந்த டாஸ்க்ல வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப வந்துட்டு தைரியமா பண்ணாரு, செஞ்சாராமா. அப்போ ஒரு டாஸ்க்ல மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் நடக்கிற டாஸ்க்லயே வந்து ஒரு போல்டா, ஒரு ஸ்ட்ராங்கா, ஒரு ஆட்டிட்யூடா இருந்து வந்து ஒரு பையன் செய்றான்னா, அத பாராட்டுன நீங்க, 3, 4 வாரமா ஒரு பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குது. அதுதானே உங்களுக்கு கடுப்பாகுது. அதுதானே உங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதுதானே உங்களுக்கு காண்டாவுது. அந்த காண்டுக்காக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும். கலை கெனி. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கமர் வந்து அப்புறம் திருப்பி வராரு. திருப்பி வந்தோனே கமர் வந்து வினோத்த சொல்றாரு. அப்புறம் கெமி வந்து எஃப்ஜேவ சொல்றாங்க. இதுங்களுக்குள்ளே வச்சுக்குதுங்க தைரியம்னு சொல்லிட்டு இதுங்களே வந்து பண்ணுதுங்க. மொத்தம் பாருவுக்கு எந்த அப்ரிசியேஷனும் குடுக்கக்கூடாது. எந்த ஸ்கோரிங் பாயிண்ட்டும் குடுக்கக்கூடாது. அப்படின்னும்போது வியன்னா அவங்களே அவங்க இன்னும் சூப்பர்ல வியன்னா அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. இதில எந்த பக்கம் சொன்னா இதுவா இருக்கும் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஆமாம்மா நீ நல்லா தான் ஒரு நாள் நீ ஒரு வாய்ஸ் விட்டதுக்கே நீ வோட்டிங்ல வந்துட்ட. ஓகே வெளில வந்து நீ இத்தனைக்கும் நீ ராணுவோட ஃப்ரெண்டுன்னா, ராணுவ போன சீசன்ல எப்படி 3 வாரம் தப்பிச்சாருன்னு எல்லாருக்குமே பெரிய கொஸ்டின் ஆனா, அப்புறம் எல்லாருக்குமே அதுக்கு ஆன்ஸரும் கிடைச்சதுன்னா, வியன்னாவும் ராணுவ ஃப்ரெண்டுன்னா சும்மாவா? எப்படி அதிரி வந்து பூர்ணிமா ஃப்ரெண்டுனா அது ஒரு ட்ராக் போயிருக்குமோ, வியனாவும் ராணுவ ஃப்ரெண்டும் ஒண்ணுமே செய்யாமயே உனக்கு அப்படியே வெளில வந்து அவ்வளோ சவுண்ட் விட்றாங்களேம்மா அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் வியனா, ஆமாம்மா நீங்க தான் டாஸ்க் சொன்னா கூட செய்ய மாட்டீங்களேன்னு அந்த இடத்துல வியனாக்கு குடுக்க வேண்டியத சுருக்குன்னு குடுத்தாரு விஜேஷ். ஆனா சைலன்ட்டா குடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு
சுபி வந்து திவாகர் திருப்பி வந்துட்டு அந்த ஜால்ரா தான். அதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்து பாரு. ஸோ இது இது என்ன சொல்கிறது, இதோ லைவ்ல பாருங்கள். அப்படி வந்து அந்த பொண்ணை சாரி கேட்க வச்சு டார்கெட் பண்ணி இந்த ரம்யா ஆடிட்டுருக்கு. இன்னும் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயே வச்சு ஆடிட்டுருக்கு. இவங்களுக்குலாம் ஓட்டு போடணும்னு நினச்சி நீங்களாம் ஓட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரில யாருக்கு மனசாட்சி இருக்கோ ஓட்டு போடுங்க. ப்ளஸ் அட்லீஸ்ட் இந்த ஷோவில் நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாதீங்க, யாருன்னா வின்னர் ஆக்குங்க. யாரும் அவங்க அக்கா தங்கச்சும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம வீட்டு பொண்ணை டார்கெட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சமாவது மனசாட்சியோடு அந்த கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிற பார்வையில் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே அந்த கேமில் பணம் முக்கியம்தான், ஒவ்வொரு நாள் சம்பளம் முக்கியம்தான், ஃபேம் முக்கியம்தான், அவங்க இமேஜ் முக்கியம்தான். ஆனால் அதை கார்னர் பண்ணுறதுங்கிற இடத்துல மொத்தமாக சேர்ந்து கார்னர் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது அப்போ அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இப்போ போன சீசன்லலாம் மஞ்சரியோட அம்மாலாம் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ யோசிச்சு, என் பொண்ணு மேலே இவ்வளோ உங்களுக்கு கோவம், அந்த பொம்மை டாஸ்கில் அந்த அந்த கழுத்தை திருப்பினோன்னு அருண் சொன்னது, அப்புறம் வந்துட்டு ஜாக் வீட்டிலேருந்து வரும்போது விஷால் பண்ணதை ஜாக்கோட அம்மா பேசினது அப்படின்னும் போது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸாக அதை பார்க்குறீங்க. அர்ச்சனா இதை ஒரு சீசனில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ அவங்கவுங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னே, அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோன்னே கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்க முடியல. ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கும்போது நம்ம இவ்வளோ அடிச்சிருக்கோம், பிடிச்சிருக்கோம், இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துக்கலாம் அப்படின்னா மாயா கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட புத்தி அது காட்டிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலி மெம்பர் ரவுண்டு வரும்போது பண்ணுறது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸையும் ஒரு மனுஷங்களாக மதிக்கணும். அவங்களும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க லைஃப்லேயும் அவங்களுக்கான கரியர் ஏதோ ஒரு தேவைக்கு அங்கே வந்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கான சர்வைவலுக்கு எதுக்கோ ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை இது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி டாக்ஸிக்காக போக போக கேமு நான் வின் பண்ணோன்றது நியாயம்தான். ஆனால் அவன் காலை இழுத்து விட்டுட்டு வின் பண்ணோன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் தப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவனை விட முன்னாடி ஸ்ட்ராங்காக ஓடி வின் பண்ணுங்கள். அவன் காலை இழுத்து விட்டுட்டு நீங்கள் முன்னாடி போய் நின்று வின் பண்ணோன்னு நினைக்காதீங்க. இதுதான் டாக்ஸிக் அப்படிங்கிற இடம்னா இந்த சீசன்லேயும் இந்த டாக்ஸிக் தான் அப்பட்டமாக தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிறதுனால அடின்னு அடிக்கிறதுனால ரிவ்யூவர்ஸும் பெரிய சேனல்ஸும் வெளில இது வேறு மாதிரி பேசுறதுனால இது பெருசாக வெளியில் பேசப்படலை அப்படின்னும் போது அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இதை ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கான ஃப்ரெண்ட்ஸில் இல்லை அந்த பொண்ணுக்கான க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க இதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஓட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் நடந்தது. இதெல்லாம் இப்போ இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வீக்கெண்டில் கியூசி வந்து பாரு அப்ரிஷியேட் பண்ணது தான் இன்னும் இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. அப்போது வந்து இந்த ஷோ அப்பட்டமாக பாரு மேலே தான் போகுது. ஆடியன்ஸ்க்கு நெகட்டிவாக தான் இந்த ஷோ போகும்னு சொல்லிட்டு இருந்த கனி, அந்த கனி இருக்குல்ல, அந்த விஷ பாட்டில் கனி இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த வீக்கெண்டில் பார்த்தோன்னே அப்போது வந்து பாருக்கு நெகட்டிவ் இல்லையா வெளியில், அப்போ பாரு வந்து ப்ரொமோலெல்லாம் வராங்களா, அப்போ பாரு வந்து இந்த ஷோவில் ஹைலைட் ஆகுறாங்களா அப்படின்னு அது சுதாரிச்சிச்சு. அதை மனசில் இன்னமும் ஒரு விஷமமாக ஒரு வன்மத்தன்மமாக வச்சுட்டு அந்த விஷத்தை அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கான லைவில். ஓகேங்களா? இதில் திவாகரா அந்த விஷத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆள் சரியான விஷம் தாங்க. அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு உள்ளே கொண்டு வந்தது தப்புதான்னு சொன்னாலுமே அந்த இமேஜை கொஞ்சமாவது மாற்றிக்கிட்டோ இல்லைம்மா அந்த இமேஜ் இருக்கிற இமேஜை காப்பாற்றிக்கிட்டோ அந்த ஆள் போகணும். ஆனால் இருக்கிற இமேஜை டேமேஜ் பண்ணுறதா போகிறாரு இந்த குரூப்பிசம்குள்ளே போய். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா வீக்கெண்டில் கூட சுபிக்ஷா இல்லை சார், சுபிக்ஷா செஞ்சது ஸ்ட்ராட்டஜி தப்புன்ற போது ஒரு இடத்துல அவர் சொல்வார்ல, விஜய் கரெக்டாக சொல்லுவார், சுபிக்ஷா நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கலாம், 1000 பண்ணியிருக்கலாமா, ஆனால் அது கேமாக இருந்தாலும் உன்னோட பர்சனல் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொன்ன விஷயம் இதை உள்ள விக்ரம் சொன்னது. அதனால தான் அவர் என்ன சொல்வார்னா, விஜய் நான் சொன்னாலும் சரி விக்ரம் சொன்னாலும் சரி உன்னோட பர்சனல் கேரக்டர்னு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கேம் ஆடுங்கன்றதை நாசுக்காக சொல்லியிருப்பாரு. ஏன்னா விக்ரம் இது ஒரு டாஸ்க் தானே, இதை போய் ஏன் பர்சனலாக பார்க்கணும், இல்லை இதை போய் ஒரு கேரக்டராக ஏன் பேசணும், பர்சனல் கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் வந்து பாரு கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த நாமினேஷன் பிரச்சனை வரும்போது சுபிக்ஷா கிட்ட வந்து அவள் அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறா. எப்பயுமே அப்போ சுபிக்ஷா ஒரு கில்ட்லாம் இல்லை அவளுக்கு, இந்த மாதிரி நடிச்சா நீங்கள் எப்பயுமே சுபிக்ஷா பேசும்போது பாருங்களேன் அந்த வாய்ஸ் கம்மிக்கிட்டு வரும் அவளுக்கு. ஏன்னா மென்னு முழுங்கி தான் பேசுவாள் உண்மையை. அது பேசும்போதே ஒருத்தங்க பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லும்போது எச்சே இப்படி முழுங்கும் போதே அவங்களோட உண்மை வெளில வர மாட்டது. உண்மையை முழுங்கிட்டு பேருக்கு ஒரு பொய்யை வெளில சொல்கிறாங்கன்றது ஒரு பாடி லாங்குவேஜ் அதில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சுபிக்ஷா வீக்கெண்டில் பேசினதாகட்டும், அங்கே வந்து கனியக்கா அந்த பாயிண்ட் சரியாக கொடுக்கல 60-40 அப்படின்னு சொல்கிறது இடத்துல பேசினதாகட்டும், ஹோஸ்ட் கேட்கும்போது பேசின கேள்வியாகட்டும், இல்லை விக்ரம் போய் நீ வியானா கிட்ட பேசினியா, பாரு ரொம்ப டென்ஷனாக இருக்கா, நீ வந்து அந்த பாஸ்க்காக எதாவது பேசினியா அப்படின்னு கேட்குற இடத்துல ஆகட்டும், அவங்களுக்கான பளிச்சுன்ற பதிலே வராது. அப்போது வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்கிறதுனால தான் அது வரல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தெளிவாக இருக்காங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி தப்பு செஞ்சால் என்ன, 2 வாட்டி தப்பு செஞ்சால் என்ன, பழகிடுச்சுல அந்த தப்பு.
அப்போ அடித்து ஆடலாம் அப்படின்ற இடத்துக்கு அது போயிட்டாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவாக தான் போக போகுது. அப்படின்னும்போது இந்த இடத்துல அவங்க இதுக்கு மேலே எந்த பொய் சொன்னாலும், இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாலும் ஜனங்க ஒரு கண் பார்வையா அந்த பொண்ணு மேல வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கான விஷயங்கள் ஃபேரா இருக்கான்றத பார்ப்பாங்க. எப்படி ரம்யாவோட கேம் வெளில வந்துச்சோ, அதே மாரி சுபிக்ஷாவோட கேமும் வரும். கனியோட கன்னிங்கும் வெளில வரும் அப்படின்னா, திருப்பி திருப்பி திட்டு வாங்கிட்டு இருக்க இந்த பொண்ணு கேம்ல இன்னும் ஹைலைட் ஆகப்படுவா. இதுதான் நடக்க போகுது. ஷோ அப்படியே ரிவர்ஸ் அடிக்க போகுது. ஜாக் எப்படி அடிச்சு அடிச்சு மேலுக்கு வந்தாங்களோ, அந்த மாரி தான் பார்வும் வரப்போறாங்க. அப்போ வந்துட்டு இவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்ல துண்ட காணும், துணிய காணும்னு கேம விட்டு அல்ல கைங்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளில வரப்போகுது. இப்படியே கேம் போயிட்டு இருந்தா எப்படி வந்து அந்த கும்பல் அந்த ஆதிரை வெளில போச்சோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க கெமி போயிடுவாங்க. கெமி கூட போயிடுவாங்க. இந்த மாரி கேம் ஆனா அவங்களும் தாங்க மாட்டாங்க. அரோராவது நெக்ஸ்ட் வீக் அரோரா போயிடுவாங்க. அப்டின்னா, இப்படி தான் போக போதுன்னா, அப்ப அந்த கேம் யார் மேல ட்ராவல் ஆக போகுது அப்டின்னும்போது, எஃப்ஜேலாம் வின்னர் கன்டென்ட்லாம் வின்னர் மெட்டீரியல்லாம் எஃப்ஜேலாம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி ஆதிரையோ இன்னொரு 3 வாரம் வேணா எஃப்ஜே வச்சிருப்பாங்க. அப்ப அரோரா போனா துஷாரும் போயிடுவான். அப்ப இந்த திவாகர் கலையெல்லாம் ஆப்வியஸா அவுட்டு. அப்டின்னும்போது வைல்ட் கார்டு கூட தான் இந்த கேம் ஸ்ட்ராங்கா போகும்னா, கொஞ்சம் அங்க இருக்கிற மைனஸ மட்டும் பாரு இந்த கேம்ல கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல சொன்ன மாரி, அவங்களுக்கான கேம் இன்னும் ஷைன் ஆகறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. டீமும் அத வந்து இது பண்ணுவாங்க, தள்ளுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. இந்த ஷோ பொறுத்து நான் சைக்காலஜி டெர்ம்ஸ் யூஸ் பண்ண வேணான்னு நெனச்சேன். ஆனாலும் சொல்றேன். கேஸ்லைட்டிங் ஆல்ரெடி நான் ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கேன். போன சீசன்லயும் நார்சிஸ்ட்லாம் யார் எந்த டைப்னு தீபக் பத்தி, முத்து பத்திலாம் சொல்லியிருக்கேன். இப்பயுமே சொல்றேன். இந்த இடத்துல கனி வந்து கோவர்ட் நார்சிஸ்ட். எஃப்ஜே வந்து இவங்க எஃப்ஜே வந்து ஓவர்ட் நார்சிஸ்ட். கனியும் சபரியும் கோவர்ட் நார்சிஸ்ட். எஃப்ஜே வந்து ஓவர்ட் நார்சிஸ்ட். அப்போ சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் ஃப்ளையிங் மங்கீஸ், கொஞ்சம் பேர் எனேபிளஸ். இதுதான் அந்த 18 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுற விளையாட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த நார்சிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்குது. ஸோ சுற்றி இருக்கவங்கெல்லாம் நார்சிஸ்ட் கேரக்டர் இருக்கவங்க தான் அந்த நார்சிஸ்ட் ட்ரெய்ட்ஸு அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு மேலே அப்ளை பண்ணுறாங்க. இதில் இந்த பொண்ணு வந்து விக்டிம் ஆகுது அப்படின்னும்போது ஸோ இது 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 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கான ஷோ. ஸோ ஒரு நார்சிஸ்ட் இருந்தாலே சமாளிக்க முடியாது. அந்த ஒரு நார்சிஸ்ட் அப்யூஸே சமாளிக்க முடியாது அப்படின்னும்போது, அங்கே 2 கோவர்ட் நார்சிஸ்ட் ரொம்ப டேஞ்சர். சைக்கலாஜிக்கலா தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. கோவர்ட் நார்சிஸ்ட். எஃப்ஜே மாரி ஆளுங்க வெளிப்படையா அந்த வார்த்தைங்கள சொல்லி பண்ணும்போது ஓப்பனா தெரியுதுன்னா, அது ஓவர்ட் நார்சிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்ல கைங்களா ஜால்ராவா இருக்காங்களா, ஆட்டு மந்தைங்க. அவங்கள்ல கொஞ்சம் பேர் ஃப்ளையிங் மங்கீஸ். அதில கெமி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ துஷார்லாம் என்னன்னு கேட்டா, அவங்கலாம் எனேபிளர்ஸ். அவ்வளோதான். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. இந்த சீசன் டாக்ஸிக் தான். டாக்ஸிக்கா இருந்தாலும் அப்படியே ஏன்னா எனக்கு இந்த 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 விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு இத பத்தின நாலேட்ஜ் இருக்கிறதுனால, எனக்கு இத பார்க்கும்போது கண்டிப்பா டாக்ஸிக்ன்னு தெரியுது. ஷோ டாக்ஸிக்கா தான் போகுது. பட் ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு அத எப்படி வந்து ஸ்டப்பர்ன் எடுத்து திருப்பி திருப்பி வரா அப்படிங்கிறது எனக்கு அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு தோணுது. அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ கொஞ்சம் போடணும்னு தோணுது. அது ரீச் குடுக்குது, குடுக்கல. இந்த வீடியோஸ யாராச்சும் லேடீஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க வீட்ல இப்படி ஒரு பொண்ணு இருந்தா டார்கெட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சுற்றி ஒரு பொண்ணை அடித்தா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவளுக்கும் வலிக்கும் தானே. திருப்பி திருப்பி அடிக்கும்போது அது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தானே காட்டுது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ.